செய்க தவம், செய்க தவம். நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம். அன்பில் சிறந்த தவம் இல்லை. வையத்தில் அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு எனும் மகாகவி பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து பெரும் திரளாக கூடியிருக்கக்கூடிய சேகரன் அவர்கள் தளபதியாக நின்று முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நகைச்சுவை மன்றத்தின் தமிழ் உறவுகளே, அன்னை ரேவதி சங்கரன் அவர்களே, படாத பாடுபடுத்தினாலும் புன்னகையுடன் அமர்ந்திருக்கும் மிஸ்ஸஸ் சங்கரன் அவர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். இரும்பு அடிக்கும் உலைக்களத்தில் ஈக்கு என்ன வேலை என்று கேட்பார்கள். நான் சாதாரணமாகவே சிந்தனையோடும் ஆழமான உச்சரிப்புகளோடும் வேகமாகவும் பேசி பழக்கப்பட்டவள். என்னை அழைத்து நீங்கள் ஹியூமர் கிளப்புக்கு பேச வரணும் என்று கடந்த 2-3 ஆண்டு காலமாக சேகரன் அவர்கள் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படியாவது சொல்லி தப்பித்து கொண்டே இருக்கிறேன் நான். ஆனால் இந்த முறை நீங்கள் பேச வர வேண்டும் என்று அவர் ஆணை பிறப்பித்த பொழுது என்னால் வராமல் இருக்கவே முடியாதபடிக்கு அவர் என்னை பிணைத்தார். 2 பெருமக்களுடைய பெயர்களை சொன்னார். நம்மை விட்டு இந்த ஆண்டிலே நீங்கி இருக்கக்கூடிய MS விஸ்வநாதன் அவர்களும் APJ அப்துல் கலாம் அவர்களும் இவர்களுக்காக, இவர்களுடைய நினைவேந்தல் கூட்டத்திற்காக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னவுடன் அது என்னுடைய கடமையாக நான் கருதி உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறேன். நான் எப்பவுமே இந்த பொம்பளை பிள்ளைங்களை கிண்டல் பண்ணும்போது ரேவதி அம்மா மாதிரி உருன்னு ஆயிடுவேன். ஆனால் நான் பயங்கரமாக சிரிக்கிற ஒரு ஆள் தான். இப்போ என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னார்ல, நீங்கள் பாட்டு பாடுங்கன்னு. உண்மையா என் பேர் பர்வீன் சுல்தானான்னு எங்கள் வாப்பா வச்சதே அந்த பாடகி பர்வீன் சுல்தானாவின் மீது அவ்வளவு அப்பா அபிமானம் வைத்த காரணத்தினால்தான் அவர் பெயரை தான் எனக்கு வைத்தார் அப்பா. இது உண்மை. என் அப்பா ஒரு உருது கவிஞர், அவர் ஒரு இசைப்பிரியர். அவர் பேரை தான் எனக்கு வச்சாங்க. பாடுறதுக்கு பதிலாக நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான் வித்தியாசம். எப்பவுமே இந்த பொம்பளை பிள்ளைங்களை கிண்டல் பண்ணால் எனக்கு கொஞ்சம் கோவம் வரும். இருந்தாலும் ஆண்களை கிண்டல் பண்ணால் மட்டும் அவங்களுக்கு கோவம் வருது, பொம்பளை பிள்ளைங்களுக்கு கிண்டல் பண்ணால் மட்டும் ஏன் சிரிப்பு வருது அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தது உண்டு. ஒரு நாள் எங்கள் அம்மா என்னை பற்றி ரொம்ப பெருமையாக வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தினர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அவங்களுடைய அந்த பேச்சினுடைய வீச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அந்த சுனாமி மாதிரி இந்த வெள்ளத்தை வரும்பொழுது அது ஏறும் பாருங்க, அப்படி ஏறிக்கிட்டே இருக்கு. ரொம்ப பாராட்டுறாங்க என்ன. என் பிள்ளைய நான் இப்படி படிக்க வச்சேன், என் பிள்ளை இப்படி பேசுது, உலகமெல்லாம் போகுது எல்லாம் சொல்லி நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இல்லை, இந்த அம்மா எங்கேயோ போய் ஒன்று மோத போகுதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். மோதி நின்னாங்க. கடைசியாக சொன்னாங்க என்னை பற்றி, என் பிள்ளை எங்கே போனாலும் தைரியமாக போயிட்டு தைரியமாக பேசிட்டு திரும்பி வந்துடும், ரொம்ப ஜாக்கிரதையான பிள்ளை, ஏன்னா என் பிள்ளைய நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்ருச்சு. எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னேன், அம்மா என் வாழ்க்கையிலேயே நீ என்னை இந்த வார்த்தை தான் ஆக சொன்ன கெட்ட வார்த்தை. ஒரு ஆணை பார்த்து நீ பெண் என்று சொன்னால் அது அவனுக்கு கெட்ட வார்த்தை தானே. அப்படி என்றால் ஒரு பெண்ணை பார்த்து நீ ஆண் என்று சொன்னால் அதுவும் கெட்ட வார்த்தையாகத்தானே இருக்க முடியும். ஒவ்வொருவரும் அவருடைய அடையாளத்தில் நின்று அவர்களுடைய மன நிலையில் நின்று காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாக நான் கருதுகிறேன். யோசிச்சு பார்த்தா என்னுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்திருந்தாலும் கூட எல்லா விஷயங்களையும் கற்றலின் அடிப்படையில் நான் அப்படியே கடந்து போயிறது உண்டு. சமீபத்தில் நான் ஒரு யூடியூப்ல ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில ஒரு நாள் பயிலரங்கம். காலையில சுகி சிவம் பேசி இருக்கிறார், சாயந்தரம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் பேசி இருக்கிறார். 2 பேரும் பேசி முடிச்சுட்டாங்க.
இப்படி மக்கள் திரளாக கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் ஒருத்தன் எழுந்து பளிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. சுகி சிவம் ஐயா தன்முனைப்போடு இரு, அப்போ நீ வெற்றி பெற்று வாழலாம் அப்படி இப்படியே நாங்களை உசுப்பேத்தி விடுறாரு. ஆனால் சுவாமிநாதனும் ஒன்றும் வேண்டாம், அமைதியாக இரு, எல்லாத்தையும் விட்டுடு அப்படிங்கிறாரு. நாங்கள் என்ன பண்ணுறது? அவன் கேள்வி கேட்டான். அப்போ சுகி ஐயா எழுந்திருக்கிறாரு பதில் சொல்றதுக்கு. அப்போதாங்க பார்த்தேன், வெறும் நகைச்சுவை தென்றலாகத்தானே நாம் நினைக்கிறோம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களை. அவர் அப்படியே மறுத்தாருங்க. சுகி உட்காருங்க. எழுந்திருச்சு அவர் மேடைக்கு வந்து அவர் ஒரு பதில் சொன்னார். என்ன கேட்டீங்க? சுகி சிவம் பேசுறத கேட்கறதா என் பேச்சை கேட்கறதான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சுகி சிவம் சொல்வதை கேளுங்கள், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு போய் உட்காந்துட்டாரு. நகைச்சுவையாளர்கள் எப்பொழுதும் சிந்தனையாளர்களாக இருக்கிறார்கள். நான் ரொம்ப வியந்து பார்க்கிறேங்க. நகைச்சுவை மனம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தவர்களை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து தெளிந்திருக்கிறார்கள். யாரிடத்தில் அந்த குணம் இல்லையோ அவர்களுடைய வாழ்க்கையை நம்மால் பின்பற்றி விட முடியாது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், சில விஷயங்கள் நகைச்சுவை போல் நமக்கு தெரிகின்றது. இந்த உலகத்திலேயே இறைவனுக்கு வாழ்த்து சொல்லுவது, இறைவனோடு ஒன்று கலப்பது, இறைவனோடு தியானத்தில் உட்காருவது, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வது, தொண்டு செய்வது, இது எல்லாத்தை விட பெருசு ஒன்று இருக்கு என்கிறான் திருமூலன். திருமந்திரம் இப்படி சொல்கிறது. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. எந்த ஒரு சாமியை பார்த்தாலும் நீ ஒரு பச்சை இலையை, ஏதாவது ஒரு இலையை தூக்கிட்டு போய் போட்டனா வழிபாடு முடிஞ்சுது. யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. ஒரு பசு இருக்குன்னா அதனுடைய பசியை தீர்ப்பதற்காக நீ ஒரு பிடி வைக்கோல் கொடுத்தனா அது புண்ணியம், இறை வழிபாடு புண்ணியம். பசுவின் வாயிலே கொடுக்கக்கூடிய ஒரு கவளம், அந்த வைக்கோல் புண்ணியம். யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, நீ சாப்பிடும் போது உன் சாப்பாட்டிலேருந்து எடுத்து ஒரு பிடி யாருக்காவது கொடுத்தனா அது புண்ணியம். உனக்கு இறை நம்பிக்கை இல்லையா? நீ பசுவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பில்லாத நகரப்புறங்களில் வாழ்கிறாயா? இல்லை அண்டை வீட்டுக்காரர்களும் பக்கத்தில் இருக்கின்ற தூரத்து வீடு என்கின்ற சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? பரவாயில்லை. இது மூன்றும் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. உனக்கு புண்ணியம் சேர வேண்டும் என்றால் யாவர்க்கும் பிறர்க்கு இன்சொல் தானே என்று முடித்தான். மற்றவர்களிடத்தில் நீ பேசுகின்ற ஒரு இன்சொல் கடந்த இந்த மூன்று புண்ணியங்களையும் சேர்த்து தரும் என்றார். ஒருவர் பேசுகிறார், நாம் சிரிக்கிறோம் என்றால் ஆயுள் கூடுகிறதா இல்லையா? மகிழ்ந்திருக்கிறோமா இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கு. நான் ரேவதி சங்கரன் அம்மாவை பார்த்த உடனே சொன்னேன், அம்மா உங்கள் இளமையின் ரகசியம் என்னன்னு கேட்டேன். அந்த அம்மா ஒளிவு மறைவு இல்லாம சொன்னாங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ரகசியங்களை சொல்றவங்க நம்ம நாட்டில் கிடையாதுங்க. நல்ல மனசுல இருத்தி வச்சுக்கோங்க. சிரிக்க சிரிக்க பேசுவாங்க, ஆனா ரகசியத்தை மட்டும் சொல்லவே மாட்டாங்க. எங்க அம்மா ஊர்ல காயல்பட்டணம், அந்த ஊர்ல ஒரு கிழவி இருந்துச்சு. அந்த கிழவி பாட்டி பாம்பு கடிக்க மருந்து சொல்லுங்க. எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லிடும். 60 வயசு அதுக்கு. 15 வயசுல ஆரம்பிச்சது இந்த வேலையை. 45 வருஷமா பார்த்துட்டு இருந்துச்சு ஒரு பாம்பு. எப்ப பார்த்தாலும் எது கடிச்சாலும் மருந்து சொல்லுது கிழவி. ஒரு நாள் போட்டுருச்சு, கிழவிய போட்டுருச்சு பாம்பு. கிழவி கீழே கிடக்குது, வாயில நொர. பாட்டி என்ன ஆச்சு பாட்டி? பாம்பு கடிச்சிருச்சா பாட்டி? என்ன பாம்பு கடிச்சது பாட்டி? கட்டு வீரியனா? மருந்து சொல்லு பாட்டி, காப்பாத்திடுறோம். அது ரகசியம் சொல்லிட்டே செத்துருச்சு பாட்டி. செத்தாலும் சாவேனே தவிர ரகசியத்தை சொல்ல மாட்டேன் இருக்கக்கூடிய சமூகத்திலே ரேவதி சங்கரன் இடத்தில் கேட்கிறேன், உன் இளமையின் ரகசியம் என்ன? சொன்னார், நான் உங்களுக்கு அதை கடத்துகிறேன், முடிந்தால் உள்வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நான் கோபப்படுவதில்லை என்று சொன்னார். அவ்வளவுதாங்க, ஒற்றை சொல்தான். நான் கோபப்படுவதில்லை. நான் உடனே அம்மாவிடத்தில் சொன்னேன், நான் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு வாசகம் பார்த்தேன். கோபம் என்பது, கோபம் அதை ஏதோ சொன்னாங்களா, SMS போடுறாரு, நான் Facebookல போடுறேன் கத்துறாங்கன்னு சொல்லி. கோபம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, அடுத்தவர்கள் செய்யும் பிழைக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை. அவ்வளவுதான்.
இதுல இருந்து வெளியில வந்த வாசகங்கள் நம்மை மாற்றுகின்றது. ஒரு நாள் நான் ஒரு வாசகம் பார்த்து திகில்னே ஆச்சு. அப்பத்துல இருந்து கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கையின் பாதையை நான் மாற்றிக்கொண்டேன். பாருங்க, ரொம்ப அச்சப்படுற மாதிரி ஒரு சொல்லுது பாருங்க. அது சுவர் வாசகம் தான், அதுவும் வேற எங்கேயும் படிக்கல, சுவர்ல எழுதி போட்டிருக்கான். நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை, நீ கடவுள் சொல்றாராம் மனுஷங்கிட்ட, நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். முடிஞ்சு போச்சு. இது உள்ள வந்துருச்சுன்னா ஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். வார்த்தைகள், சொற்கள். நான் எப்பொழுதோ கிருபானந்த வாரியாரை நான் ரொம்ப ரசிப்பேங்க. அவரை என்னன்னு தெரியல, அவர் என்ன சொன்னாலும் அதுக்குள்ள ஒரு பரவசமா ஏதோ ஒரு விஷயம் நான் பற்றி கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒண்ணு கிடைச்சிரும் எனக்கு. அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு கேசட் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அவர் ஒரு விஷயத்த சொல்றார், எனக்கு காட்சி விரிஞ்சிரும் எப்பவுமே. குழந்தைகளுக்கு நாம் அதை பழக்கணும். சொற்கள், அதையும் இல்லாமல் வாசிப்பு, இது இரண்டும் கண்ணை மூடி தியானிச்சோம்னா காட்சி விரியும். நாம என்ன செய்யறோம்னா பல நேரங்களில் காட்சிகளாக அதை பார்த்து பழகி விடுகிறோம். அதனால் கற்பனைக்கு இடமில்லாமல் போகிறது. அதனால் முட்டாள்களாக சுத்தி கொண்டு இருக்கிறோம். இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ் என்கிறான் ஐன்ஸ்டீன். அவர் சொல்றாருங்க, படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடும் கோயில் நம்பர்கதாக, நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடும் கோயில் பகவர்கதாமே. எல்லாருக்கும் தெரிஞ்ச திருமந்திரம். அதுக்கு வாரியார் சுவாமி எப்படி விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. மனுஷனுக்கு கொடுத்தா சாமிக்கு போயிரும், சாமிக்கு கொடுத்தா மனுஷனுக்கு வராது. இவ்வளவுதான் செய்தி. மனுஷனுக்கு கொடுத்தா சாமிக்கு போயிடும், சாமிக்கு கொடுத்தா மனுஷனுக்கு வராது. இதை திருமூலன் சொல்கிறான். இதை வாரியார் எப்படி சொன்னார் பாருங்க. ஒரு காலத்துல லெட்டர் எழுதுற பழக்கம் இருந்துச்சுல்ல நமக்கு, இன்னைக்கு பார்க்கவே முடியறது இல்லையே. கடிதங்கள் எங்கே இல்லையே. SMS எல்லாம் அதான், ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். வார்த்தையெல்லாம் சுருங்கி போச்சு நமக்கு. நானோ மேக்ரோ இப்படி ஆயிட்டோம். எல்லாம் விஸ்தாரமா இல்ல. குருவி வர்றது இல்லையா இந்த ஊர்ல? எப்படி வரும்? முதியவர்களும் முற்றங்களும் இல்லாத இடங்களுக்கு குருவிகள் வருவதில்லை, வராது. விஸ்தாரமா நம்ம எழுதுறதில்ல. அவர் சொல்றார், எழுதி கொண்டிருந்தேன், கடிதம் இருக்கு, அந்த கடிதத்தை டைரக்டா கொண்டு போய் போஸ்ட் ஆபீஸ்ல கொடுத்துட்டேன்னா உன் தெருவில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்க்கு அது வராது. நீ யாருக்கோ போடுற, இங்க இருந்து ராமநாதபுரத்துக்கு போடுறேன்னா, உன் ராயப்பேட்டையில இருந்து போடுறேன்னா ராயப்பேட்டை போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் கொடுத்துட்டேன்னா ராயப்பேட்டையில இருக்கக்கூடிய உன்னுடைய போஸ்ட் பாக்ஸ்க்குள்ள அது மறுபடியும் வந்துட்டு ராமநாதபுரம் போகாது. அங்கிருந்து நேரா ராமநாதபுரம் போயிடும். நீ போஸ்ட் பாக்ஸ்ல போட்டனா அது போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிடும். சாமிக்கு கொடுத்தா மனுஷனுக்கு வராது, மனுஷனுக்கு கொடுத்தா சாமிக்கு போயிடும். இப்படி சொல்றாருங்க வாரியார். எப்பொழுதோ நான் கேட்ட சொல். ரசனை என்கின்ற புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வாசகத்தில் ஒரு விஷயம், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருக்க அந்த கிருஷ்ணன் திருப்பதிக்கு போயிருக்கிறார் ஃப்ரெண்டோட. 5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கிறார் ஃப்ரெண்ட். இவருக்கு தெரியாது. நான் போய் கொஞ்சம் உண்டியல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்னாராம். எதுக்குன்னு கேட்டாரா? இல்ல காசு இருக்கு போய் போட்டு வரேன். என்ன காசு? இல்ல வேண்டுதல் காசு, உண்டியல்ல போடணும். கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். எவ்வளோ வச்சிருக்கேன்? 5 லட்சம் ரூபா போடணும். இல்லையா? என்ன பிரார்த்தனை? சாமிக்கு கொடுக்குறேன்னு பிரார்த்தனை. அப்படி தானே? சாமிக்கு தானே கொடுக்குறேன். வா, நேராக அந்த பெட்டியிலேருந்து எடுத்துட்டு போய் 5000, 10,000, 25,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினாருங்க. அந்த காசுல இந்த தர்ம தரிசனத்துல நிப்பாங்க தெரியுமா? ஜரிகண்டி ஜரிகண்டின்னு ஒரு நிமிஷம், ஒரு வினாடியில தூக்கில போட்டுறாங்க. 40 ஹவர் நிக்கணும், 36 மணி நேரம் நிக்கணும். சரேல் இழுத்து போட்டுருவான். கண்ணால பார்க்க கூட முடியாது. அந்த கியூல வரும்போது எட்டி பார்த்தாதான் பார்க்க கூட முடியாது. அப்படி நிற்கிறார்கள் பல பேர். என்ன பண்ணுவாங்களா, பெருமாளை பார்க்க முடியலங்கிறதுனால மறுபடியும் போய் கியூல நிப்பானுங்களாம். அந்த மாதிரி தர்மத்துக்கு தான் தரிசனம். அப்படி அந்த தரிசனத்துக்கு பேரே தர்ம தரிசனம். நிப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இந்த 5000, 10,000 டிக்கெட்டை கையில கொடுத்தாராம். கொடுத்துட்டு போய் சாமியை பாருன உடனே கையில டிக்கெட் வாங்கினவங்களுக்கு பெருமாளே வெளியில வந்து, வாடா சீக்கிரம் வந்து என்ன பார்த்துட்டு போன்னு சொன்ன மாதிரி இருந்துதான். படமாடும் கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடும் கோயில் நம்பர்க்கதாக, நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடும் கோயில் பகவர்க்கதான். அவ்வளவுதான். சொல் நம்மை மாற்றுகிறது, சொல் நம்மை சிந்திக்க வைக்கிறது.
சில சொற்கள் நகைச்சுவையாக தந்தால் தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் இந்த ஹியூமர் கிளப்பை ரொம்ப மரியாதை செய்கிறேன். ஏனென்றால் நான் பார்க்கிறேன், தேவையில்லாத நாகரிகம் இல்லாத எந்த சொல் வருகின்ற பொழுதும் நீங்கள் நெளிகிறீர்கள், நீங்கள் அதை வரவேற்பதில்லை. அப்பொழுதே தெரிகிறது இது மிக சுகாதாரமான ஹியூமர்ஸ் கிளப் என்பதை எனக்கு தெரிகிறது. இது முதல் தடவையாக நான் வருகிறேன். கொஞ்சமாவது ஒரு சின்ன மனசுல ஹியூமர்ங்கிறது எவ்வளவு அற்புதமான விஷயம், எவ்வளவு அற்புதமான விஷயம். காமெடி வேற, ஹியூமர் வேற. காமெடின்றது வேற, ஹியூமர்ங்கிறது வேற. யார் ஒருவர் ஹியூமர் அந்த 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 குணத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மிக அற்புதமான வாழ்க்கையும் மிக அற்புதமான மற்றவர்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் கிடைத்து விடுகின்றன. நண்பர்கள் நிறைய இருப்பார்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூழல் அவர்களுக்கு வாய்த்து விடுகிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், 2 பெருமக்கள். என்ன ஒரு பெரும் கொடுப்பனா, எனக்கு வயது இல்லை அவ்வளவு, இருந்தாலும் 2 பேரோடும் நான் பேசி இருக்கிறேன், 2 பேரையும் நான் பார்த்திருக்கிறேன். 2 பேருக்கும் கிட்ட போனா என்னை தெரியும். எனக்கு அந்த அந்த விஷயத்துல பார்க்கிறேன். 2 பேருடைய முகத்திலும் ஏதோ ஒரு ஒற்றுமையும் தெரிகிறது எனக்கு. நான் மனம் நெகிழ்ந்து சொல்கிறேன், எம்எஸ்வி அவர்கள், மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்கள் உண்மையாகவே நாம் வாழ்கின்ற காலத்தில் இவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாற்று பெருமை அவர்களுக்கு, அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்கின்ற வரலாறு, அந்த வரலாற்றுக்குரியவர்களாக அவர் இருக்கிறார்கள். இனிமேல் நீங்க யாரை காட்ட போறோம் நாம? சில பேர் ரொம்ப இதுவா பேசுவாங்க என்கிட்ட, நான் யாரிடத்தில் படித்தேன் தெரியுமா? மீனாட்சி சுந்தரம் இடத்தில் படித்தேன். நமக்கு வாய்ப்பு இல்லையே. அவ்வளவு பெரிய நான் பண்ண தப்பா? காலம் செய்த பிழை. நான் ஆட்டோ ஓட்டிட்டு வராருங்க, 30ஆம் தேதி இரவு ஒரு ஆட்டோ ஓட்டுனர். இரவு நான் 2 மணிக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் திரும்பி வரேன், வீட்டுக்கு வரேன். ஆட்டோ ராத்திரி 2:30 மணிக்கு அந்த ஆட்டோ ஓட்டுனர் சொல்றார், திடீர்னு சொன்னார், நம்ம காலத்தோட முடிஞ்சுதுமா, இனிமேல் இவங்களெல்லாம் மறுபடியும் எப்போ பிறப்பாங்க, இந்த நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்போ பார்க்கறது, நம்ம காலத்தோட முடிஞ்சுது. இது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சொன்ன சொல். என்ன மனிதருங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள், அவருக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் தெரியுமா? நம்முடைய நாட்களை, நம்முடைய சோகமான கணங்களை தன்னுடைய இசையால் நிரப்பி நம்மை மலர்த்தியவருங்க. யார் செய்தார்கள் அதை? ராத்திரி 10 மணிக்கு மேல யார் செஞ்சாங்க? இருக்கிற எல்லா தொல்லைகளும் அப்பதானே வந்து சேருது வீட்டுல. அந்த நேரத்தில் நம்மை நமக்குள் தனிமைப்படுத்தி கொண்டு நம்மை ஒரு அதீதமான ஒரு சூழ்நிலைகளுக்குள் அழைத்து செல்லுகின்ற இசையை கொடுத்த ஒரு மிகப்பெரிய பேரரசன் இல்லையா? நாம ரொம்ப நன்றி செலுத்தணும் அவருக்கு. அவர் என்னென்ன செஞ்சிருக்கிறாரு நமக்கு தெரியாது. என்னுடைய மனதிலே ஒரு விருப்பம் இருந்தது, அது பிழையா சரியா என்றெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தமிழ் படித்தவள், நான் நேரடியாக எதை ஆசிரியை, நான் பெறுவதற்கும் இழப்பதற்கும் என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது. அதனால் சொல்லுகிறேன், தமிழக அரசினுடைய மரியாதை அவருக்கு கிடைத்திருந்திருக்க வேண்டும், கிடைத்திருந்திருக்க வேண்டும். நாம இசைக்கிறோமே தமிழ்தாய் வாழ்த்து, நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமெதில் எழுதுறோமே, பேசுகின்றோமே, பாடுகின்றோமே. மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை, மனோன்மணியம் நாடகத்தில் எழுதிய பாயிரம் தமிழக அரசு அதை தமிழ்தாய் வாழ்த்தாக அங்கீகாரம் செய்த பொழுது அதற்கு மெட்டமைத்து தந்தவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள். நம்ம கேட்டிருக்கோமா பாடல்களை? பாரதியாரை கேட்டிருக்கோம், பாரதிதாசனை கேட்டிருக்கோமா? தமிழுக்கும் அமிழ்தென்று பேர். என்ன என்ன இசைங்க அது! அந்த அமிழ்தத்தை அப்படியே கரைத்து குடித்தது போல் இருக்கும் அந்த பாட்டு படிச்சாலே. அதை கேட்டா எப்படி இருக்கும்? செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. அப்படி இருக்குதுங்க அந்த சொல். மெட்டி சைத்தவர் அவருக்கான ஒரு சம்பவம். நாங்கள் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பற்றிய ஒரு ஆவணப்படத்தை எடுத்தோம். ஒலிவியம் என்கின்ற படைப்பகம் சார்பில் முனைவர் பு. சாரோன் அவர்கள் அதை இயக்கினார்கள். மே மாதம் 14ஆம் தேதி வாணி மஹாலிலே அதை வெளியிட்டோம். அப்பொழுது எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களும் இசைஞானி இளையராஜா அவர்களும் வந்து அதை வெளியிட்டு தந்தார்கள். இந்த 2 பிரம்மாண்டம் அப்படி நின்றுட்டு இருந்த அந்த காட்சியை பார்க்கிறேன். அந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் நிகழ்ச்சி தொகுப்பாளர். இந்த பெரும் பேர் எனக்கு கிடைத்தது.
அதுல அவர் நின்னுட்டு இருந்தார், அந்த எம்எஸ்வி நின்னுட்டு இருந்தார். அவர் அதுல கிளிப்பிங்ல பேசுறார். என்ன மனிதர்கள்ங்க இவங்கெல்லாம்! இசை, அன்பு, அன்பின் பார்ப்பட்டது. இதெல்லாம் ஹியூமர்லாம் அன்பின் பார்ப்பட்டது. அதனால்தான் நான் செய்க தவம் என்று தொடங்கினேன். மனசு அன்பா இருந்தாதான் சிரிப்பு வரும். இங்க பாருங்களேன், அழுதுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு சொன்னா அழுக நின்னுடுங்க. சட்டுன்னு சிரிப்பு நிக்காது எப்பவுமே. அது வழிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அது அடுத்தவர்களை தொற்றும். அழுக நமக்குள் நம்ம சிரிச்சுட்டே யாரையாவது பார்த்து ஹலோ சொல்லிட்டு போயிட்டு போன உடனே அப்படி வாய முடிக்கிறோமா என்ன? அவங்க கடந்ததுக்கு பிறகு அது ஒட்டி இருக்குதே, எவ்வளவு பெரிய விஷயம். Smile is the curve which makes many things straight. It's a curve which makes many things straight என்று நான் படித்திருக்கிறேன். அவர் இருந்தார், அவர் அதுல பேசுறார், ரொம்ப நகைச்சுவையா பேசுறார். அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கும் அவருக்குமான அந்த உறவை அவர் பேசுகிறார். பாருங்க, மெட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. பாசவலை படம், மருதகாசி கண்ணதாசன்லாம் இருக்காங்க. மெட்டுக்கு பாட்டு வரல, எவ்வளவு சொன்னாலும் பாட்டு வர மாட்டேங்குது. அப்ப சுலைமான் என்கிற ஒரு அவருடைய மேனேஜர் அவர்கிட்ட ஒருத்தன் ஊர்ல இருந்து வந்திருக்கான், ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்திருக்கான், அந்த பாட்டை நீங்க பாருங்க. போடா போடா, பாட்டு வரல, மெட்டு வரல, நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இதுல புதிய ஆள் எல்லாம் வேணாம் வேணாம், போ போ போ. இல்ல 3 நாள் 4 நாளா வரான், எதுக்கும் பாத்துருங்களேன். சரி சரி கொடு அப்படின்னு அந்த காகிதத்தை வாங்கி அப்படி பார்த்தாராம். காகிதத்தை வாங்கி அதை பார்த்த உடனே அவர் சொல்றாரு, நான் ஆடி போயிட்டேன், நான் அசந்து போயிட்டேன். விஸ்வநாதா, உனக்கு இவ்வளவு திமிரா? யாரையும் போ என்று சொல்ற அளவுக்கு திமிரா உனக்கு? நான் போய் என்னுடைய விநாயகனுக்கு முன்னால் நின்று கதவை மூடிக்கொண்டு நான் அழுதேன். யாரையும் அப்படி நான் தூஷணமாக இனிமேல் பேசிவிடக் கூடாது, நீயும் அப்படிதானடா வந்த என்று என் மனம் சொன்னது. இதாங்க எம்எஸ்வி. அந்த பாட்டு வேற ஒண்ணும் இல்ல. குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். அந்த பாட்டை படிச்சுட்டு ஆடி போய் உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்தில் எதுதான் சொந்தமடான்ற அந்த பாட்டை படிச்சுட்டு கூப்பிட அவனை அப்படின்னாரா. அவன் வந்தானா ஆஜா அனுபவா நிக்கிறான். 6 அடி 6.25 அடியில ஒரு பையன், ஒரு காட்டான் மாதிரி கழுத்துல துண்டு போட்டுட்டு, நீதான் இதை எழுதுனியா? ஆமா. சரி, ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் 6 அடி சொந்தம், அதனா 8 அடி சொந்தம். எங்க பாருங்க, பட்டுக்கோட்டை சொன்னாராம், ஊர்ல இருக்கிறவன்லாம் 5 அடி, அவனுக்கு 6 போதும், நான் 6 அடி, எனக்கு 8 வேணும்னாராம். இது காட்சிங்க. நமக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த பிரம்மாண்டங்கள் இவையெல்லாம், இவர்கள் எல்லாம். இந்த பிரம்மாண்டங்களை நாம் எப்பொழுது நம்முடைய தலைமுறைக்கு கடத்த போகிறோம்? ஓசையின் பெருக்கம் வந்து விட்டதே தவிர இசையின் உருக்கம் எங்கே இருக்கிறது? இன்றைக்கு எங்கே இருக்கிறது இசையின் உருக்கம்? போதுமே, ஒரு பாட்டு போதுமே, நம்மை மனுஷனா மாத்துறதுக்கு ஒரு பாட்டு போதுமே, நம்மை நாம் யார் என்று நம்மை உணர்த்துவதற்கு ஒரு பாட்டு போதுமே, ஒரு ராகம் போதுமே. இல்லையே, இன்றைக்கு எல்லாம் ஆபாச உலகிலும் அவசர உலகிலும் உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி விட்டோம். குழந்தைகளையும் இளைஞர்களையும் சொல்லுவதில் பிழை இல்லை, தவறு நம்மிடம் தான் இருக்கிறது. இந்த தலைமுறை தான் இந்த ருசியை, இந்த சுவையை நான் வியந்து பாக்குறேங்க. சேகரனை எப்படிங்க இந்த தேரை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு அவரு? அசால்ட்டா இழுத்துட்டு போறாருங்க, அசால்ட்டா இழுத்துட்டு போறாரு. அது ஒரு 1000 2000 குதிரை பூட்டின தேர் மாதிரி தெரியுது எனக்கு, ஆனா அசால்ட்டா கூட்டிட்டு போறாரு. அந்த அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எது சொன்னாலும். எம்எஸ்வியினுடைய ஒரு பாட்டு தான் ஞாபகம், மெட்டு போட்ட பாட்டு. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தணியும் அடி, ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாது, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கே சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார் உன் போல் தெய்வம் ஒன்றே அறியும்.
இதுக்கு பாட்டு மெட்டு போட்டு தந்தானே, உட்கார்ந்து கொண்டு யோசிக்கிறோமே, பாடுகிறோமே. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கு, மெல்லிசை மன்னருக்கு நாம் உண்மையாக செலுத்த வேண்டிய அஞ்சலி. எப்பொழுதும் நாம் ஒரு பிழை செய்கிறோம். வாழும் காலத்தில் யாரையும் கொண்டாடுவதில்லை நாம். அந்த பிழையை இந்த தலைமுறையாவது கொஞ்சம் திருத்திக் கொள்ளட்டும். அவர் சொன்னார்ல, இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வார் என்று நான் நினைத்தேன். எப்படி போய் அணுகுவது என்று நமக்கு தெரியவில்லை. இப்படித்தான் நாம் பல விஷயங்களை இழந்து வருகிறோம் என்று நான் கருதுகிறேன். எனக்கு கொஞ்சம் பற்று உண்டு. நான் எந்த தேசத்தில் இருக்கிறேனோ அந்த தேசத்தின் மீது எனக்கு பற்று உண்டு. என் தேசத்தின் புராதானத்தின் மீது எனக்கு பற்று உண்டு. என்னை எல்லோரும் என் மார்க்கத்தை வைத்து சொல்வார்கள். என் மார்க்கம் என் நம்பிக்கை, அது என்னுடைய ஈமான், என் நம்பிக்கை. அது நான் அதை நம்புகிறேன். என் இறைவனை நான் நம்புகிறேன். அது வேறு, அது டோட்டலா வேற. என் மண் சார்ந்த பாரம்பரியம் எனக்கு எப்போ வந்து சேர்ந்தது? என் மதம் 200-300 வருஷம் இருக்குமா? அதுக்கு முன்னால என் பாட்டி யார்? என் தாத்தா யார்? நாங்கள் எல்லோரும் இஸ்லாம் ஆனவர்கள். எங்களுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது. ஆனால் கண்ணகியையும் சீத்தையும், என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை புராதன சின்னங்களும், என்னுடைய இலக்கியங்களும் எல்லாம் என்னுடைய தாத்தா பாட்டியுடையது. அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது காலத்தினுடைய விஷயமாக இருக்கிறதே தவிர, அதற்காக நான் அதையெல்லாம் விட்டு கொடுத்து விட வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. இது என்னுடைய நிலை, என் நிலை இது. நான் நினைக்கிறேன் கலாம் அவர்களுடைய நிலையும் இதுவாகத்தான் இருந்திருக்கிறது. இதுதான் அவர் நிலை. அந்த நிலையில் நின்று கொண்டுதான் எல்லாவற்றையும் அவர் பார்த்திருக்கிறார். நாம் அதை அரசியலாக்குகிறோம், அது வேறு. அதை அரசியலாக்குகிறோம். நான் அமெரிக்கா போயிருந்தேங்க. தலைமைத்துவ பயிற்சி மாநாட்டுக்காக இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 16 நாடுகள் கலந்துக்குச்சு. அதுல 2 சம்பவங்கள் என்னால் மறக்க முடியாத 2 சம்பவங்கள். அந்த 2 சம்பவங்கள், ஒன்று, நாங்க சால்ட் லேக் சிட்டில உட்கார்ந்துருக்கோம். எனக்கு வந்து பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நான் 3 நாடுகள் நாங்க உட்காரணும். ஒரு கிளாஸ்ல 3 கொடி, எங்க கொடி, நம்ம கொடி, அப்புறமா ஸ்ரீலங்கன் கொடி, அப்புறமா பாகிஸ்தான் கொடி, 3 பேர் உட்கார்ந்து. அப்ப எங்களுக்கு அவங்க ஒரு பைபிள் கொடுத்தாங்க. பைபிள் கொடுத்த பொழுது, நான் வந்து இந்தியா, அப்படிதானே? நான் வந்து மதுரையில் இருக்கும் பொழுது நான் எழுந்துச்சு நான் என்னன்னு சொல்லிட்டு அறிமுகம் செய்து கொள்வேன். ஐம் டாக்டர் பர்வீன் சுல்தானா, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சென்னை. இது மதுரையில் சொல்லலாம். டெல்லியில் ஐம் டாக்டர் பர்வீன் சுல்தானா, ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சென்னை. தமிழ்நாடு ஒன்று சேர்ந்துருச்சு அங்கே. நான் வெளிநாடு போகிறேன், ஐம் டாக்டர் பர்வீன் சுல்தானா ஃப்ரம் இந்தியா, அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. நான் உட்காந்துட்டேன், ஐம் ஃப்ரம் இந்தியா, உட்காந்துட்டேன். உடனே அவங்க எனக்கு ஒரு பைபிள் கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த பைபிளை திறந்து பார்க்குற, அது ஹிந்தியில் இருக்கு. அவர் ஒரு மாங்க் உட்காந்துருந்தார், புத்த பிக்ஷு. அவர் வந்து அங்கிருந்து வந்திருந்தார் தலைமைத்துவ பயிற்சிக்காக. ஸ்ரீலங்கால தான் சிலையில் மட்டும்தான் புத்தர் அமைதியாக இருப்பார். அங்கே நடராஜர் சிலையில் மட்டும் ஆடிக்கொண்டிருப்பார். அவர் வந்து உட்கார்றார். அவர் கையில ஒரு புக்கு கொடுக்குறாங்க. அது தமிழ். ஸ்ரீலங்காக்கு தமிழ், எனக்கு ஹிந்தி, அவருக்கு உருது. 3 வந்துருச்சு. எனக்கு ஆக்சுவலா 3 எனக்கு வாசிக்க தெரியும். ஏனென்றால் என் தந்தை மொழி உருது, என் தாய்மொழி தமிழ், என் தேசிய மொழி ஹிந்தி. எனக்கு இந்த 3 தெரியும். இருந்தாலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் தானே. அதனால நான் அந்த பக்கம் போனேன். அந்த புக்கு வேணும் எனக்கு. அந்த ஆளு செவந்து போயிட்டான். This is not my national language அப்படிங்கிறான். நான் அவனை பார்த்தேன். ஒன்னே ஒன்று சொன்னேன், இங்க பார்,
திஸ் இஸ் நாட் மை நேஷனல் லாங்குவேஜ் இங்க உட்காந்து குதிக்கிறல்ல. இது அமெரிக்காவில் இருக்கிற ஏதோ ஒருத்தனுக்கு ஏன் தெரியாம போச்சு? தமிழ் தான் உன் தேசிய லாங்குவேஜ் யார் சொன்னது அவனுக்கு? அங்க போய் அந்த வேர்ல போய் கவலைப்படு, சும்மா உட்காந்து கோச்சிக்காத. உடனே புத்தர் பிறந்த நாடு இந்தியா, இந்தி எனக்கு பரவாயில்லை, இந்த தமிழை நீயே வைத்துக்கொள் சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்து இந்தியாவை வாங்கிட்டாரு அவர். இது ஒரு சம்பவம். இரண்டாவது சம்பவம், நானும் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், கல்ச்சுரல் டாக். அந்த கல்ச்சுரல் டாக்ல அவர் எனக்கு ஒரு விஷயம் சொல்றார். டாக்டர் சுல்தானா, டெல் மீ எனி ஏன்ஷியன்ட் ஸ்டோரி ஆஃப் யோர் நேட்டிவ் ஸ்டோரி ஆஃப் யோர் லேண்ட் அப்படிங்கிறார். ஏதாவது ஒரு கதை, பழங்கதை ஏதாவது சொல்லு அப்படின்னாரு. நமக்கு தான் தெரியுமே அந்த கதை, சிலபஸ்லயே கிடையாது, பள்ளிக்கூடத்துல கிடையாது. ஆனா எல்லாருக்கும் எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல அந்த கதை. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன கதை? காக்கா. அது எப்படித்தான் தெரிஞ்சதுன்னு தெரியலைங்க, எல்லாருக்கும் தெரியுது. என் பாட்டி தான் எனக்கு சொல்லுச்சு. என் பாட்டி எனக்கு சொன்ன விதமே வேற. எப்பா, காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு ரொம்ப பசிச்சுதான். பசிச்ச காக்கா போய் பாட்டி பாட்டின்னு ஒருத்தி வடை சுட்டுட்டு இருந்தாலாம். அந்த வடையை திருடிச்சான். எனக்கு இந்த திருடுன உடனே நான் ஓர்மமாயிட்டேன். சின்ன வயசுலயேங்க சொல் என்னை தாக்கி இருக்கிறது. சின்ன வயசுல இருந்து என்னன்னு தெரியல, எனக்கு சொல் தாக்கி இருக்கேன். திருடின அப்படியே அவங்க பார்த்தேன், அம்மாவை பார்த்தேன். திருடிருச்சா, ரொம்ப ருசிச்சு சொல்லுது. அது திருடிச்சா. திருடின காக்கா என்ன பண்ணுச்சு, நேரா பறந்து போய் ஒரு மரத்துல உட்காந்துச்சு. மரத்துல உட்காந்துட்டு அது வடைய சாப்பிட ஆரம்பிக்கும் போது கீழே இருந்து நரி வந்துச்சு. நரி வந்து சொல்லிச்சு, காக்கா காக்கா நீ அழகா இருக்க, நல்லா பாடுவ, நான் ஒரு பாட்டு பாடு அப்படின்னுச்சு. புகழுக்கு மயங்காதவர்கள் யார்? பாட்டு பாடிச்சு காக்கா, வடை கீழே விழுந்துச்சு. இங்க பாருங்க, முதல்ல பசி. எனக்கு என்ன வயசு இருக்கும், ஒரு 6-7 வயசுல பாட்டி எனக்கு சொல்லி கொடுக்குற அறம் பசி. அப்புறம் திருட்டு. அப்புறம் காக்கா கிட்ட வந்து நரி பொய் சொல்லிச்சு, பொய். அப்புறமா காக்கா ஏமாந்துருச்சு. அப்புறம் நரி ஏமாத்திருச்சு. பசி, பொய், திருட்டு, ஏமாந்துறது, ஏமாத்துறது. இதுக்கு பேர் நீதி கதை. நான் கேட்டிருக்கிறேன் என் பாட்டி கிட்ட, ஏன் மாமா காக்கா கிட்ட இந்த வடைய திருடிச்சே நரி, அதை ஏன் ஓட விட்ட, அதுக்கு தண்டனை இல்லையான்னு கேட்டேன். என் பாட்டி ஒரே வார்த்தையில வாய அடைச்சிட்டா, சுல்தானா பொம்பளை பிள்ளை கேள்வி கேட்கப்படாது, கேட்டா கல்யாணம் ஆகாதுன்றுச்சு. பயமா இருக்கும்ல, கல்யாணம் ஆகாதுன்னா. கல்யாணம் ஆனவுடன் சொன்னேனே என் அம்மாட்ட, ஆயிடுச்சு, கேள்வி கேட்டனே ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த கதையை நான் சொல்லிட்டேங்க ஜாஃபர் கிட்ட. ஜாஃபர் வாஸ் சோ அப்செட். அப்செட் ஆயிட்டார் அவரு. என்ன சொல்றீங்க, இந்த கதை இப்படியா சொல்றீங்கன்னு கேட்கிறாரு அவரு. உலகம் எல்லாம் இருக்குங்க, இது ஆசிய கதை, இது ஒன்னும் தமிழ்நாட்டு கதை கிடையாது, இது ஆசிய கதை. இந்த ஆசிய கதையை அவர் சொன்னார். எங்க நாட்டுல இதை வேற மாதிரியா சொல்றோம். உண்மையா சொல்றேங்க, சீன தேசத்தில் எல்லாம் வித்தியாசமா தான் சொல்லி தராங்க. ரொம்ப ஆச்சரியங்க எனக்கு சீனா நாட்டை பார்த்து. நான் ஒண்ணு சொல்றேன், இங்க சிந்தனைக்காக சொல்கிறேன். 2020 வல்லரசாக 2 நாடுகள் நிற்கும் என்பது எல்லோரும் கணித்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று இந்தியா, மற்றொன்று சீனா. ஆனால் ஒன்று சொல்கிறார்கள், சீன தேசத்தில் எல்லோரும் வயதானவர்களாக இருக்க போகிறார்கள், நாம் இளைஞர்களாக இருக்க போகிறோம். ஒரு சிக்கல் இது. அப்படி என்றால் இந்திய நாட்டில் வயதானவர்கள் எங்கே போய் தொலைய போகிறார்கள்? இது ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வீக்கம் தானே, இது எப்படி வளர்ச்சி? சீன நாட்டை நம்ம ரொம்ப ஆர்வமா பார்க்கணும். பாருங்க, 7ல இருந்து 9 போகுமா? போகாது. நாம என்ன பண்றோம்? கடன் வாங்குறோம். எப்போ திருப்பி கொடுத்துருக்கோமா?
இல்ல சிந்தனைக்கு கேட்கிறேன். கடன் வாங்கு, கடன் வாங்கு, கடன் வாங்கு. இந்தியா ஏன் வாங்காது? எப்படி திருப்பி கொடுக்கும்? அபிமன்யு மாதிரி அதுக்கு சொல்லி தரலையே. உள்ள இருக்கிறதுக்கு தான் சொல்லி தந்தியே தவிர வெளில வரத்துக்கு எங்க சொல்லி தந்த? தெரியாது எங்களுக்கெல்லாம். ஏன்னா கடன் வாங்கு, கடன் வாங்கு, கடன் வாங்கு, வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் புள்ள. சீனா நாட்டில் எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? 7, 9, 7 இருந்து 9 போகாது. போகலன்னா என்ன ஆகும்னா 7 தவிக்குமாங்க. 7 தவிக்குமா. ஐயோ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரே, அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே, நம்ம கிட்ட இல்லையேன்னு தவிச்சு நிற்கும் போது பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தன்னிலிருந்து ஒன்றை தந்து உதவும். மாரல் எது தெரியுமா? கடன் என்பது, இப்ப சங்கரன் சார் எனக்கு செய்ய மாட்டாரு, செஞ்சாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 500 ரூபாய்க்கு டாப் அப் பண்றாரு. பண்றாருன்னா நான் என்ன செய்யணும்? அந்த 500 ரூபாவை கண்டிப்பா அவருக்கு நான் திருப்பி கொடுக்கணும். ஏன்னா அது கடன். பசிச்சு வந்தேன், சூப்பரா ஒரு கப் காஃபி கொடுத்தாரு, குடிச்சேன், இது உதவி. நான் போயிட்டு நேரா சரவணா பவன்ல இருந்து ஒரு காஃபி வாங்கி இவருக்கு போஸ்ட் பண்ணி அனுப்ப முடியாது. அது என்ன செய்யணும் தெரியுமா? இதுதான் தமிழ் அறம். இது இருக்கு நம்ம கிட்ட. கடன் என்பது உரியவர்களுக்கு தருவது, உதவி என்பது. இப்ப நான் பசியில வந்து அவர் காஃபி கொடுத்தாரு, குடிச்சிட்டேன். இந்த காஃபி என் உடம்புல இருக்குல்ல, இது சேகரனுக்கே நான் கொடுக்க முடியாது. என்ன செய்யணும்னா, யாராவது என் முள் பசித்து வந்தால் அவர்களுக்கு அதை தந்துடணும். இதுதாங்க கணக்கு. அதனால்தான் அவர்கள் கடன் என்று சொன்னாமல் உதவி என்று சொல்கிறார்கள். பாருங்க அவன் கதை எப்படி சொல்றான் பாருங்க. இதே காக்கா கதைங்க, ஆச்சரியங்க. இதே காக்கா கதை. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். ஆனா அது சீன காக்கா இல்ல, கண்ணு கொஞ்சம் இப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கணும் நாம. காக்கா காக்கான்னு காக்கா இருந்துச்சான். கதை சொல்லுங்கள் குழந்தைகளுக்கு. பெரியவர்களே, உங்களிடத்தில் நான் கோரிக்கை வைக்கிறேன் ஒரு ஆசிரியையா. கதை கேட்கக்கூடிய குழந்தைகள் அறம் தவறுவதில்லை. நல்ல கதைகள் சொல்லல நம்ம குழந்தைக்கு. இந்த மண்ணை தோண்டன என்ன கிடைக்கும்ன்றீங்க? கதைகள் நிறைந்த பூமிங்க இது. நான் ஆயுதமா கிடைக்க போகுது? அது அங்க தோண்டனா கிடைக்கும், நமக்கா கிடைக்கும்? நாம் கதைகளால் ஆனவர்கள். கதை சொல்றது இல்ல. இருடா இப்போதானே ராத்திரி 10 மணி ஆயிருக்கு, உங்க அப்பா வருவார் 11 மணிக்கு, ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், கதை கதையோ சொல்வாரு. அதை கேட்டு நம்ம 2 பேரும் தூங்கிடலாம். இப்படிதானே கதை, நம்ம வீட்டு கதை. எங்க கதை சொல்கிறோம் நாம்? எப்படி பாருங்க, கதை சொல்றா பாட்டி அங்க, அவளும் பாட்டி தான், அவளும் வடை தான் சுடுறா, அங்கேயும் வடை தான், சீன வடை. சைனா டீ குடிக்கிறோம்ல, சைனா வடை அங்க. காக்கா காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்காவுக்கு பசிச்சுதான். பசிச்ச காக்கா பாக்குது, கொஞ்சம் புகை வர்ற மாதிரி இருக்கு, நேரா பாட்டி கிட்ட போய் நின்னுச்சு. பாட்டி எங்க பாருங்க, நாம எங்க வித்தியாசப்படுறோம், அவன் எங்க வித்தியாசப்படுறான் பாருங்க. நாம காக்கா போய் பாட்டி இப்படி திரும்புறதுக்குள்ள வடையை திருடிருச்சு நம்ம காக்கா. சீன காக்கா திருடல. சீன காக்கா என்ன பண்ணுச்சு தெரியுமா? நேரா போய் பாட்டி பசிக்குது, ஒரு வடை கூட என்று கேட்டது. நேர்மை. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு அறிமுகப்படுத்துவது நேர்மை. பசிக்குதா? பசிக்குதுன்னு சொல். பாட்டி இருந்தா அவ சொன்னா, ஐயோ நம்ம கிட்ட குழந்தை வந்து இப்படி வடை கேக்குது, நம்ம கிட்ட இன்னும் வடை தயாரா இல்லையே, இருக்காக்கா காஞ்ச விறகு வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, வடையை சுட்டுட்டு தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னுச்சான் பாட்டி. அட நமக்கு சுட்டு தரேன்னு சொன்ன இந்த பாட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்குதே, நமக்கு தான் கூடு கட்ட தெரியுமே என்று நேராக பறந்து போய் காய்ந்த சுள்ளிகளை கொண்டு வந்து போட்டது காக்கை. அடுத்ததாக அந்த குழந்தைக்கு அறிமுகம் செய்கிறார்கள் உழைப்பு. பாட்டி வடை சுடுறா, சுட்டுட்டா. சுட்ட ஜோர்ல காக்காய மறந்துட்டா பாட்டி. அது கம்யூனிச நாடு, தொழிலாளர்களினுடைய பலங்களை சுரண்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடு, கம்யூனிச நாடு. சுடுறா, தொழிலாளிய மறந்துட்டா பாட்டி, முதலாளித்துவம். உடனே அந்த தொழிலாளியான காக்கை கேட்குது, ஏ பாட்டி, முதலில் நான் கேட்டது பிச்சை, இப்பொழுது நான் கேட்கிறேன், நான் உழைத்த உழைப்பிற்கான கூலி கொடு.
தொழிலாளர் உரிமை. வாங்கி கொண்டு பறக்குது காக்கை. எல்லா ஊர்களிலும் ஏமாற்றுகின்றவர்கள் இருப்பார்கள் தானே. புகழ். நபிகள் நாயகம் சொல்கிறார், யாரேனும் உன்னை பாராட்டி பேசினால் உன் முகத்தை அவர் முகத்தில் இருந்து திருப்பிக்கொள். நம் நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? நாம் பாராட்டி பாராட்டியே நம் குழந்தைகளை போதை ஏத்தி வச்சிருக்கோம். புத்திசாலித்தனமான குழந்தைகளை 10th பாஸ் பண்ணிட்டா, ஏ அப்பா எங்க காட்டுங்க 10th பாஸ் பண்ற பிள்ளைகளை, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளை +2 வாங்க சொல்லுங்க பாப்போம். ஏன்? வெற்றிகளை கொண்டாடி கழித்து விடுகிறோம். வெற்றிகள் என்பவை கொண்டாடி கழிப்பதற்காக அல்ல, அது ஒரு பொறுப்பு. இட்ஸ் a responsibility. எப்பவும் வெற்றியை யார் ஒருவர் ரெஸ்பான்சிபிலிட்டியா சொல்லி தருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மனிதர்களாக வருகிறார்கள். கொண்டாடி கழிப்பதற்கு அல்ல வெற்றி, கடந்து போவதற்கு, அடுத்த இலக்கை நோக்கி கடந்து போவதற்கான துருப்பு சீட்டு. பாருங்க எப்படி சொல்லி தராங்க பாருங்க குழந்தை கிட்ட. ஏ பாட்டி என் கூலி கொடு என்று கேட்டது. மன்னிப்பு கேட்ட பாட்டி வடையை கூலியாக கொடுத்து, கூலியை கொண்டு ஏறுகிறது. அங்கே ஒரு நரி வருகிறது. நரி சொல்கிறது பாராட்டு. ஏய் காக்கா எவ்வளோ அழகா இருக்கிற, நல்லா பாடுவியாமே. அன்றைக்கும் ஒரு காக்காவை பார்த்து ஒரு நரி சொன்னது, நல்லா பாடுவியாமே. புகழுக்கு மயங்காதவர்கள் யார்? பர்வீன் சுல்தானா நன்றாக பேசுகிறேன் என்றால் எனக்கு கூட தான் முதுகு தண்டு சில்லிட்டு போகிறது. பாவம் காக்கை என்ன செய்யும்? ஒரு வினாடி மயங்கியது காக்கை. தொழிலாளர் பலவீனம். வடை கீழே விழுந்தது. நம்ம இதோட கதையை முடிச்சோமா இல்லையா? கதை முடியல. கதையினுடைய தொடக்கமே அதான். பாடம், மோரல், மொராலிட்டி அண்ட் எஜுகேஷன். நம்ம தாத்தா கலாம் மொராலிட்டி இன் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் 2020க்கு அவர் வச்ச ஃபர்ஸ்ட் பாடமே மோரல் இன் எஜுகேஷன் தான். அப்புறமா தான் ஃபுட் ப்ராசஸிங், அக்ரிகல்ச்சர், பவர் ஜெனரேஷன், வாட்டர் சப்ளை, கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ், டெக்னாலஜி டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் ஃபேக்டர்ஸ். இது 5 தான் 2020க்கான மந்திரம். அது அப்புறமா ஃபர்ஸ்ட் மோரல், மொராலிட்டி. கீழே விழுந்துருச்சு. தன் பலவீனத்தால் தன் உழைப்பை இழந்த காக்கை பார்க்குது. யாரோ ஒருவன் தன் உழைப்பை இழுத்து கொண்டு போகிறான். பார்த்தவுடன் விழிப்புணர்வு பெற்றது காக்கை. நான் உழைத்த உழைப்பை பொய் சொல்லி இன்னொருவன் திருடுவதா என்று சொல்லி கா கா என்று கத்தியது. அந்த காட்டிலே 1000 காக்கைகள் கூடின. யூனியன் குடிச்சிங்க. கதையை முடிச்சான் ஒரே வரியில. அன்றைக்கு அந்த காட்டில் அந்த ஒரு காக்கைக்கு தான் இழந்த ஒரு உழைப்பின் வடை மட்டும் திரும்பி கிடைக்கவில்லை. அந்த ஒரு தொழிலாளியின் அந்த உழைப்பை சுரண்ட வேண்டும் என்று நினைத்த அந்த நரி 1000 காக்கைகளுக்கு உணவானது என்று சொல்லி முடிச்சிட்டான் கதைய. இது குழந்தைகளுக்கு அவன் சொல்லும் கதை. நாம எங்க சொல்றோம்? நாம எப்படி சொல்றோம்? ஓடி சிக்காத, சிக்கனாதான் பிரச்சனை. கடைசி வரைக்கும் சொல்லிராத. அடிச்சு கேட்பாங்க, சொல்லிராத. இப்படித்தானே வளர்க்கிறார்கள் குழந்தைகளை. நான் யோசிச்சு பாக்குறேங்க. மொராலிட்டி, மாரல் வரணும்னா என்ன செய்யணும்? நாம் எதை நோக்கி நம்முடைய பயணத்தை அப்படி செலுத்த வேண்டும்? நம் சொற்கள், நம் குழந்தைகளுக்கு நாம் சொல்லுகின்ற சொற்கள், இந்த கிரவுடுக்கு நாம சொல்ற சொற்கள், யாரேனும் நம்முடைய சொல்லை கேட்க வந்தால் அவர்களுக்கு நாம் எதை தருகிறோம் என்பதிலே ஒரு தெளிவு வேண்டும். அந்த தெளிவு இல்லை என்றால் வெறும் கைத்தட்டல் வரும் என்பதற்காக, சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எதையேனும் நாம் போட்டுக்கொண்டே போவதனால் புற்கள் முளைக்கின்றன. விதைகள் முளைப்பதில்லை, புற்கள் தான் முளைக்கின்றன. தூவது விதையாக இருக்க வேண்டும். ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர் யாருங்க? நீங்களாம் என்ன சொல்வீங்கன்னு தெரியல. அவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? என்ன கேட்டா கலாம் யார்? ஆசிரியர். அவர் குடியரசுத் தலைவர், அவர் விஞ்ஞானி, அதெல்லாம் காலம் அவருக்கு தந்த வாய்ப்பு. டாக்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்
உருவாக்கப்படுவதில்லை, பிறக்கிறார்கள். பிறக்கிறாங்க அவங்க எல்லாம். ஆசு அப்படின்னா குற்றம். தமிழ் படிச்சவனா? ஆசுனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றங்களை களைபவன் ஆசிரியன், அவன் வழிகாட்டுபவன். குரு என்கின்ற சமஸ்கிருத சொல். கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல், குரு என்றால் இருளை விளக்குபவன். குரு அவன் வாழ்ந்து காட்டுபவன். ஆச்சாரியன் யார் தெரியுமா? தன் வித்தை எல்லாம் ஒருவனுக்கு சொல்லிக் கொடுத்து தன்னை விட மேலானவனாக தன் சீடனை உருவாக்குபவன் ஆச்சாரியன். ஆசிரியன், குரு, ஆச்சாரியன், பரமாச்சாரியன் ஒருத்தர் இருக்கார். அதுக்கு மேல அவர் இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, மற்ற உலகங்களுக்கும் நம்முடைய கர்மாக்களை எல்லாம் வெல்லுவதற்கு நமக்கு வழி அமைத்து தருகின்றவர் பரமாச்சாரியர். அதுக்கு மேல ஒண்ணு உண்டு, கிருஷ்ணா. நம்ம பார்த்தோம்ல கிருஷ்ணன், அவர் எல்லாமாக இருந்து இந்த உலகத்தை ஆட்டுவிப்பவர். அவருக்கு மேல வருவார். இந்த கேட்டகரி இருக்குல்ல, என்ன கேட்டா இந்த கேட்டகரியில ஆச்சாரியன் வரைக்கும் போய் நின்றவர் ஏபிஜே அப்துல் கலாம். சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்றேன். இது வரைக்கும் தோணல, தோணுது சொல்றேன். மகாபாரதத்தில் கணைகளின் அரசன், கணைகளுக்கு உரியவன், எல்லா கணைகளுக்குமான வித்தைகள் தெரிந்த ஒரே ஒருவன் பீஷ்மாச்சாரியன். மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியன் ஏவுகணைக்கு உரியவன் என்றால் நம் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஏதோ எனக்கு ரெண்டு பேரையும் ஏதோ கம்பேர் பண்ணணும்னு தோணுது. இவரு ராமேஸ்வரத்துல பிறந்தார், அவர் கங்கையில பிறந்தார். கங்கை முதல் ராமேஸ்வரம் வரை, அதானே அதானே நமக்கான லிங்க், அவ்வளவுதானே. கங்கை ராமேஸ்வரம் முடிஞ்சது. எங்க தொடங்கினாலும் எங்க முடியினாலும் இங்க தொடங்கணும் அங்க முடியணும், அல்ல அங்க தொடங்கணும் இங்க முடியணும். ஓகேவா? இவர் இங்க தொடங்கினார், எங்க முடிஞ்சார் தெரியுமா? இந்த உலகத்திலேயே இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பாயிண்ட்டுங்க, பிறந்தது இங்கங்க, கீழே பிறந்து மொன்னையில பிறந்து உச்சத்துல போய் இறந்தார் பாருங்க. அதனால தான் சரித்திரமாகட்டும் 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 சொல்றாங்க. இன்னொரு விஷயம், பீஷ்மாச்சாரிக்கும் இவருக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை தெரியுமா? ரெண்டு பேருமே இச்சா மரணதாரி. அவர் நினைக்கிற நேரத்துல நினைக்கிற மாதிரி தான் செத்தாரு. இவரும் சொன்னார், நான் மாணவர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கின்ற பொழுதே என் உயிர் பிரிய வேண்டும் என்று இச்சைப்பட்டார், இறந்தார். இச்சா மரணதாரி. ரெண்டு பேருமே இறந்தது ஒரே நாள் தான், பீஷ்மரும் அப்துல் கலாமும். சுக்லா ஏகாதேசி. அப்படி சொல்ல தோணுது, சரியா தப்பான்லாம் எனக்கு தெரியாது, நம்பிக்கை தானே. யோசித்து பார்த்தால் யாருங்க இந்த கலாம், எப்படிங்க வந்து சேர்ந்தார்? நம்ம கிட்ட வந்து சேர்ந்தாருங்க, நம்ம கிட்ட வந்து போனாருங்க. பாரதியை கேட்டால் பாரதி தமிழகத்தை பற்றி இப்படி சொல்கிறான், கல்வி சிறந்த தமிழ்நாடு. இந்த நாட்டை பத்தி அறிமுகம் செய்யணும்னால பாரதி ஒரே வார்த்தை சொன்னாரு, கல்வியில சிறந்த நாடரா. ஏனென்றால் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. உலகனுக்கு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. சிலப்பதிகாரம் எனும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு. யாமறிந்த புலவரிலே வள்ளுவனை போல் கம்பனை போல் இளங்கோவை போல் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொல்றான்ல. கண்டிப்பா பாரதி இருந்தா நாலாவது ஆளா கலாம சேர்த்திருப்பாங்க. தமிழகத்திற்கான அடையாளமாக கலாம சேர்த்திருப்பார், கண்டிப்பாக சேர்த்திருப்பார். ஏதோ நம்ம அடையாளமாக மாறி போனாரு. எப்படி, என்னங்க செஞ்சார் அவரு? சமீபத்துல அவருடைய உதவியாளர் எழுதின ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தோம். பாருங்க, நாம் சொல்லுகின்ற சொல், நம்ம நினைக்கிறோம் நாம சொல்றது சொல் இல்லைங்க, அது விதை. நம்ம பிள்ளை கிட்ட நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், என் மாணவிகள் கிட்ட நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, கிரௌடு கிட்ட நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது சொல் இல்லைங்க, விதை. அத்தனை பேருடைய மனதிலும் அது பதிகிறது. வளமான விளைநிலம் என்றால் முளைத்து விடுகிறது, அவ்வளவுதான். குழந்தைகளும் அப்படித்தான்.
அவர் தான் சொல்வார், விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை, விதைகள் முளைக்கும்ங்க. என்ன சொல் சொன்னார் தெரியுமா? சிவசுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு ஆசிரியர், கடற்கரைக்கு கூடி யாருங்க இருக்கிறா இன்னைக்கு நமக்கு ஆசிரியர்கள் சொல்லுங்க? நம் குழந்தைகள் இருக்க அந்த மாதிரி ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா? நான் மனசுல நினைச்சுக்கிட்டேங்க, கொஞ்ச நாளைக்கு எல்லா வேலைகளையும் ஒத்தி போட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது ரேவதி அம்மா வீட்டுக்கு போயிடணும், உட்காந்து அவங்கள பேச விட்டு கேட்கணும்னு நினைச்சேன். பெற்ற தாயானை நான் மனசுல சங்கல்பம் பண்ணிக்கிட்டே வந்தேன். இல்ல, அந்த அம்மா நிறைய விஷயம் சொல்லுது, நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா அவங்க பேசுற இடத்துக்கெல்லாம் நம்ம போய் கேட்க முடியாது, அவர்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வேறு வேறு விதமா இருக்கு. பட் எனக்கு வேண்டியது வேறு, அது அவர்கிட்ட இருக்கு, அது எப்படியாவது வாங்கிக்கணும்னு திட்டம் போட்டிருக்கேன் நான். இறைவன் அதற்கு எனக்கு வழி சொல்லணும். சில வார்த்தைகள் நமக்கு நம்மள அப்படி வேற நிலையில நம்மள வேற தளத்திற்கு நம்மள உயர்த்தும். சிவசுப்பிரமணியம் கூட்டிட்டு போய் நிறுத்தி ராமேஸ்வர கடல்ல இருக்கக்கூடிய பறவையை காட்டி சொன்னாராம். அவர் சொல்றாருங்க, ஏபிஜே அப்துல் கலாம் சொல்றார், என்றைக்கு என் ஆசிரியர் என் கரம் பிடித்து கொண்டு வந்து அந்த கடற்கரையில் பறக்கின்ற பறவைகளை காட்டி பேசினாரோ அப்பொழுதே நான் முடிவு செய்து விட்டேன் வானத்தில் பறக்க வேண்டும் என்று. நான் தூங்குகின்ற பொழுதெல்லாம் எனக்கு பறவைகளே நினைவில் இருந்தன. சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறார், என்ன அற்புதமான எங்க இதாங்க மந்திரம். மந்திரம் சொல், சொல்வக்கும் கடிய வேக சுடு சரம். கம்பன் சொல்வான், சொல்வக்கும் கடிய வேக சுடு சரம், அல்வக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்வக்கும் நெஞ்சினில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றென்றே. கல்லாத புல்லோர்க்கு நல்லோர் பொருள் சொன்னா சொல் நிக்குமா, பொருள் போயிடுமா? சொல்லோ நிக்கணும், பொருளோ நிக்கணும். பொருளோடு சொல் இருந்தால்தான் அது மந்திரம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம். அவர் சொல்றார், பறவை, அவர் சொன்ன சொல்லில் எது தெரியுமா என்னை ரொம்ப பாதித்தது? பறவை பறப்பதற்கான டைனமிக்ஸை தவிர. புரியணுங்க நம்ம குழந்தைக்கு நம்ம சொன்னா, அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருச்சுங்க, அந்த ஆசிரியன் சொல் புரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நாம குருவை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம தயாரா இருந்தா குரு வந்து சேருவார். குரு வந்துதான் சேர்கிறார், நாம தேடி போறதில்லை. குரு வந்து சேர்ந்தார். சிவசுப்பிரமணியம் என்ற குரு பறவையை பார்த்து சொன்னார், பறவை பறத்தலுக்கு டைனமிக்ஸ் மட்டும் காரணம் இல்லை, தான் பறக்க வேண்டும் என்கின்ற அந்த உந்து சக்தி மனதில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு பறவை பறக்கும் என்று சொன்னாராம். இது புரிஞ்சிருச்சுங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைக்கு அந்த மனிதர்கிட்ட நான் வியக்கிற விஷயங்கள் பல பல. அவருடைய எளிமை, அவருடைய நேர்மை, நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம் அப்படி. இந்த மாதிரி மனிதர்கள் கிட்ட எல்லாம் பார்த்தா, இந்த ராமன் கடைசியா அனுமனை பார்த்து எல்லாருக்கும் எல்லா பரிசுகளும் கொடுத்த ராமனால அனுமனுக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாம கட்டி பிடிச்சிக்கோன்னு சொன்னான்ல, லக்ஷ்மணனுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? லக்ஷ்மணனுக்கு என்ன செஞ்சான்? ஒன்னும் செய்யலையாம். கையை கூப்பி கொண்டு நிறைய நேரம் அவனை பார்த்துட்டே நின்னானா, அழுதுகிட்டே நின்னானா ராமன். இதை விட லக்ஷ்மணனுக்கு வேற என்ன நன்றி செலுத்தி விட முடியும்? ரொம்ப நேரம் பார்த்துட்டு எனக்கு அப்படிதாங்க தோணுது, அவரை ரொம்ப நேரம் பார்த்துட்டு அப்படி நிற்க தோணுது. அவ்வளவுதான், அதுதான் அவருக்கு செய்யக்கூடிய அஞ்சலியாக இருக்க முடியும். என்ன மனுஷங்க அந்த ஆள். அவர் கேள்வி கேட்டு, அவரை கிட்ட கேள்வி கேட்டதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு குழந்தைங்களை பார்த்து, கார்பரேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிருக்கிறார் பேசுறதுக்கு. இன்னொரு சூட்சுமம் சொல்றேன், ரொம்ப புத்திசாலி, உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் குழந்தைகள் கிட்ட போல அவரு ஞானி. 2020 இந்தியா வல்லரசு ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரா? அதை 2020 யாரால செய்ய முடியுமோ அவங்களுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். 25 வருஷத்துக்கு முன்னாலேயே பேச ஆரம்பிச்சிட்டார் அவங்க கிட்ட. அதான் அவர் செஞ்சது. வயசானவங்க கிட்ட பேசல, அவரு குழந்தைகிட்ட பேசினா. ஏன்னா 2020 அவன் தானே தூக்கி நிறுத்த போறான், அவனை உருவாக்குறாருங்க. அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டாராம். ஒரு பிள்ளை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அப்பதான் ஐஸ்வர்யா ராய் பட்டம் வாங்கின நேரம். உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏன் ஐஸ்வர்யா ராய் பட்டம் வாங்கினார். இவர் கேள்வி கேட்டிருக்காரு. அப்ப அவங்க பதில் சொன்னாங்களாம், குழந்தைகள் பதில் சொன்னாங்களாம். அவள் மிகவும் அழகாக இருந்தாள் ஒரு குழந்தை, அவள் அழகாக பேசினாள் இன்னொரு குழந்தை, அவள் அழகாக ஆடை அணிந்து கொண்டிருந்தாள் இன்னொரு குழந்தை. இன்னொரு குழந்தை எந்திரிச்சு சொன்னா, அந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்கல அதான் அப்படின்னாலாம். கலாம் அந்த குழந்தையை உலகமெல்லாம்
இடத்திற்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். இந்த கான்பிடன்ஸை உருவாக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகிட்ட, அப்புறம் வேற எதுவும் தேவையில்லைங்க. சிகரம் தொடுதல் என்றால் என்ன? எவன் ஒருவனோ தொட்ட சிகரத்தை தொடுவதா? இல்லை, நம் உயரத்தின் எல்லையை தொடுவது தானே சிகரம் தொடுதல். நம்முடைய உயரத்தின் எல்லையை தொடுவது, அந்த சாத்தியத்தை நம்முடைய குழந்தைகள் கிட்ட உருவாக்கினார். அந்த இப்போ வாட்ஸ்அப்ல அவங்க எல்லாருக்குமே வந்திருக்கும் அந்த செய்தி. வியந்து போனேங்க நான் அந்த செய்தியை படிச்சு. இதை பார்க்காதவர்களுக்கு நினைவூட்டலுக்காக சொல்றேன். ஒரு சின்ன குழந்தைங்க, ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஹாஃப் டிராயர் போட்டுட்டு ஒரு 8-10 வயசு பிள்ளை கேக்குது. 2-3 டீச்சர்ஸ் நிக்கிறாங்க, மைக் குழந்தை கிட்ட. நீங்கள் அதிகம் மகிழ்ச்சியுற்ற சாதனை எது? சரியா? அதிக மகிழ்ச்சியுற்ற சாதனை எது? நான் யோசிச்சு பாக்குறேன். பதில் சொல்ல வந்த அவரு டைரக்டா பதிலுக்கு போயிருக்கலாம். 2 விஷயம் அந்த குழந்தைய சந்திச்சார். அவர் 2 விஷயத்துல அந்த குழந்தைய நிறைய சந்திக்கிறார். சந்திச்சுட்டு பதிலுக்கு போறார். என்ன சந்தித்தல் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் சொன்னார், நீ ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்க, அப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட். 2வது, நீ நல்லா வருவ, ஆசீர்வாதம். 2 சொல்லையும் சொல்லிட்டு 3வது ஆளா போனார். 3வது விஷயமா போனார். ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியங்க. இந்த காலத்து இளைஞர்களுக்கு அதன் மீது நம்பிக்கையே இல்லாம இருக்குங்க. ஆசீர்வாதம்னா என்னன்னே தெரியல. அவங்க கங்க்ராச்சுலேஷன் கார்டு நினைச்சுக்கிட்டாங்க, இல்ல ஒரு SMS குட் லக்ன்ற SMS நினைச்சிட்டாங்க. வாழ்த்து செய்தி ஆசீர்வாதம் அது இல்ல, அது இல்ல. என் குழந்தைய கொண்டு போய் நிறுத்திட்டேன் நான் ஆசீர்வாதத்துக்காக. ஒரு அம்மாட்ட 38 வருஷம் எக்கனாமிக் ப்ரொஃபசர். அம்மா ஏதாவது சொல்லுங்க, என் குழந்தைக்கு ஆசீர் பண்ணுங்க சொல்லுங்க. இன்னைக்கு கூட எங்க அம்மா சொன்னாங்க, உன்னை யாரேனும் ஆசீர்வாதம் செய்தால் என் குழந்தைக்கும் சேர்த்து என்று சேர்த்து கேட்டுக்கோ, உன் குழந்தைக்கும் சேர்த்து கேட்டுக்கோ. அந்த சொல் ஆசீர்வாதம் இருந்தால் அது உன்னையும் உன் குழந்தையும் வாழ வைக்கும்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது? பெரியவர்களிடத்தில் ஆசி பெறுவது. போய் கொடுத்தனேன், அம்மா ஏதாவது சொல்லுங்கன்னு. அவங்க சொன்னாங்க, என் குழந்தைக்கு புரிஞ்சுதா தெரியல. அவன் சொன்னதை நான் கடத்திடுறேன் உங்களுக்கு. அவன் பிரியாணி சாப்பிட வந்திருக்கான் என்னோட. ஏன்னா அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன். அவன் அப்போ 8 வயசு அவனுக்கு. அவன் வந்ததே வேற விஷயத்துக்கு. அவனை கூட்டிட்டு வந்து நான் இங்க நிறுத்திட்டேன் இந்த அம்மாட்ட. இதோ அவங்க இப்படின்னா அப்படி வெளியில போயிட்டாங்கன்னா மறுபடியும் காலேஜ்குள்ள வர மாட்டாங்க, அவ்வளவுதான். அந்த இடத்துல கேட்கிறேன், சொல் எதேன்னு சொல்லிட்டு போ என் குழந்தைக்கு. சொன்னாங்க ஒரு வார்த்தை, உன்னை ஒரு பெரிய சிங்கம் துரத்துது. அவன் பயந்தான், என்ன பார்த்தான். சாப்பிட்ற கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பயமுறுத்துறதுக்காக என்னை நிறுத்தி வச்சிருக்கேங்கிற மாதிரி பாக்குறான். நான் அவங்களையே பாக்குறேன். ஒரு சிங்கம் உன்னை துரத்துது, ஒரு டன் சிங்கம் அப்படி துரத்துது. நீ என்ன பண்ணுவ? அந்த வாயை கிழிச்சு அதை எடுத்து சாடி போறதுக்கு உனக்கு எவ்வளவு பலம் வேணும்? அதை விட கூடுதலான பலம் உன் தாயின் சொல்லை கேட்டு நடப்பதற்கு உனக்கு வேண்டும் என்று சொன்ன சொல். ஆசியான சொல், நீ நல்லா இருப்ப அப்படின்னு பதில் சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், எந்த சாதனையில் மகிழ்ந்தேன் என்று இந்த குழந்தை கேட்டது. அதை குழந்தைகிட்ட பேசும்போது அவரை பார்த்திருக்கீங்களா? அவர் சாதாரணமாவே குழந்தைகிட்ட பேசுற அந்த டோன்ல தான் பேசுறார். இயல்பாவே அவருக்கு அப்படிதான் அட்ரஸ் பண்ண வருது. இந்த குழந்தைகிட்ட அவர் பேசினார். 3 விஷயம் சொல்றேன். 1, ஏவுகணை அனுப்புனேன் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் உதவியால. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2, அக்கினியை அனுப்பினேன். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த மிஷன் வெற்றி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 3வது சொல்றதுக்கு தயங்குறாரு அதை சொல்றதுக்கு. இந்த அணு ஆயுதம் அதை செஞ்சேன், அதுவும் சந்தோஷம்தான். ஆனா இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்டு என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போனா. அவன் ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போனா. அந்த ஆஸ்பத்திரியில 15-20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் அங்க இங்க நடந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே போலியோ அட்டாக் ஆனவங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா, இந்த குழந்தைகளுக்கு ரெட்டை சுமைன்னு சொன்னான். 1 கால் இல்லைங்கிற சுமை, 2வது ரொம்ப வெயிட்டான அந்த எக்யூப்மெண்ட்டை மாட்டிட்டு அவங்க போகணும். இது 2 சுமை அவங்களுக்கு. இதுக்கு ஏதாவது நீ பண்ண முடியுமா பாருன்னா. நான் வீட்டுல யோசிச்சேன். ஏவுகணையை செய்து அனுப்புகின்ற பொழுது அதுக்குள்ள ஒரு மெஷினரி, அந்த மெஷினரிக்கு மேல ஒரு எலிமெண்ட்டை போட்டு அனுப்பணும். அது ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கணும், அப்போதான் அது பறக்க முடியும்.
மற்ற எல்லாம் கண்டதுக்கு அப்புறம் பறந்து போய் அது இன்னொரு ஒரு சேட்டலைட்டோட ஒன்றணும்னு சொன்னா லைட் வெயிட்டடான எலிமெண்ட் நான் செய்யணும். நான் அதை வெற்றி பெற்று இருந்தாத அந்த எலிமெண்ட்டை எடுத்து நான் இந்த காலுக்கு எக்யூப்மெண்ட் பண்ண முடியுமான்னு யோசிச்சேன். அந்த எக்யூப்மெண்ட் வந்து அந்த ஆயுதம், அந்த காலில் மாற்ற அந்த ஆயுதம் 3 கிலோ. இப்போ நம்ம செருப்பே ஒரு 800 கிராமுக்கு மேல இருந்தா நம்மளால போட முடியாதுங்க. 800 கிராம்ங்கிறதே நான் பெரிய 200-250 கிராம்ஸ்க்கு மேல போட முடியாது. 3 கிலோ வச்சுட்டு அந்த குழந்தைகள் நடக்குது. இவர் என்ன பண்ணிருக்காரு, அதை 300 கிராமா மாத்திருக்காருங்க. 300 கிராமா மாத்தி வெற்றி பெற்று போய் மாட்டியிருக்காரு. அந்த குழந்தைகள் குதித்தன, ஓடின, ஆடின, சைக்கிள் ஓட்டின. நான் அதை பார்க்கின்ற பொழுது இதை எல்லாவற்றையும் விட ஆனந்தம் பெற்றேன் என்று சொன்னார். நினைச்சு பாருங்க, மகிழ்ச்சி என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு. மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது, ஆனந்தம் என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது. உள்ளிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்தில் தான் நான் மிக மிக உன்னதமான ஒரு சூழலாக எனக்குள் நான் உணர்ந்தேன் என்று சொன்னார் அந்த பெரியவர். எல்லாமே பாருங்க ஸ்பேஸ் தான், ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு கடந்து போறது தான். காலம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடந்து போறது தானே. அங்க இருக்கிற புத்திய இங்கேயும் செலவு பண்ணாரு பாருங்க. அவன் மனுஷங்க, அவன் மனுஷன். போன் கண்டுபிடிச்ச கிரஹம் பெல் ஃபர்ஸ்ட் கோதுமை செடி வளர்கின்ற பொழுது யாதொரும் சத்தத்தையும் எழுப்புவதில்லைன்னு எழுதி வச்சானா. மௌனத்திலிருந்து கண்டுபிடிச்சாங்க அவன் சத்தம். இந்த மனிதரும் அதைத்தான் செய்தார். விஞ்ஞானிங்க, விஞ்ஞானி. நம்முடைய நாட்டிலே நாம் கொண்டாடப்பட வேண்டிய விஞ்ஞானி. அவர் கண்டுபிடித்த, அவர் சொன்ன சொற்கள் நான் வியந்து பார்க்கிறேங்க. அவரை பற்றி மற்றவர்கள் சொன்ன சொற்களை போட்டாலும் வேல்யூமா புக்கு போடலாம் போல இருக்கு. எத்தனை விஷயங்களை உள்ள வச்சிருந்திருக்கிறாருங்க அவரு. அத்தனை விஷயங்களோடும் நடந்து இருக்கிறார். அவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது ஒரு அட்ரஸ், அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ரொம்ப அட்ரஸ் பண்றார். சிங்கப்பூர்ல குப்பை போட மாட்டேங்கிறான், அவனே இந்தியாவுக்கு வந்தா போடுறான். ஏன் அப்படின்னாரு பாருங்க ஒரு கேள்வி. கலாம் கேட்ட கேள்வி ஏன். ஏன்னா அங்க சட்டம் எல்லாம் இறுக்கமா இருக்கு, அதுக்காகவா? கிடையாது, அதுக்காக இல்லையா. அங்க குப்பை போட்டானா பக்கத்துல வர பையனுடைய கண்களில் தெரிக்கும் கோபத்திற்கும் அவமானத்திற்கும் பயந்துதான் அவன் அந்த குற்றத்தை செய்வதில்லையா. நாம் அதை செய்யறதில்லையே. தவறு செய்தால் பாராட்டுகிறோமே, மச்சான் தப்பிச்சுக்கோ, அங்க போலீஸ்காரன் நிக்கிறான் என்று சொல்லக்கூடிய சமூகமாகத்தானே நாம் இருக்கிறோம். அங்கே தவறு செய்தால் கொடுத்துருவாங்க, போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஒழுக்கம். நான் ஒண்ணு சொல்றேன், குழந்தைகள் ஒழுக்கமா தான் வளருது. 5வது கிளாஸ் வரைக்கும் போய் குப்பை தொட்டியில தான் பென்சில் சீவுது. வளர வளரதான் கெட்டு போகுது. அது கெடுக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களாக இருப்பது நாம் தான். ஏதோ ஒரு வகையில் நாம் செய்கிறோம். அறம் சொல்லுவோம், பொருள் சொல்லுவோம், இன்பம் என்றால் இதுதான் என்று சொல்லுவோம். இந்த இசையும் அறிவியலும் இலக்கியமும் குழந்தைகளுக்கு நாம் அறிமுகம் செய்வோம். மகிழ்ந்திருத்தல், சிரித்திருத்தல், அடுத்தவர்களை துன்புறுத்தாமல் இருப்பது வரம், அதுதான் தவம் என்று சொல்லித் தருவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.